பார்க்கும்போது என்ன ட்ரெண்டா தெரியுது மார்க்கெட் இப்போ? மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ப்ரோ. அப் ட்ரெண்டா இருக்கா? ம். ஓகே, மார்க் பண்ணுங்க. ஒரு கிளிப்பு ஒரு லோ ப்ரோ. ஓகே. ஸோ இது வந்து இம்பல்ஸ். ஸோ இதுக்கு வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல போட்டு ரீடெஸ்ட் முடிச்சிருக்கோம். ஸ்ட்ரைட்டா வீக்லி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கிளிப்பு மார்க் பண்ணிட்டீங்க, லோ மார்க் பண்ணிட்டீங்க. இம்பல்ஸ் வந்து ஃபுல்லா ட்ராக் பண்ணணும். அதுக்குள்ள இருக்க மைனர் அது. ஓகேவா? இப்போ நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களே, அது எல்லாமே மைனஸ். இப்போ இதுக்குள்ள ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுங்க. ஸோ இந்த கிளிப்பு ஒரு லோவா இருக்கு. மார்க் பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க. அது அடுத்த டைம் ஃப்ரேம்ல அது மேஜரா இருக்கும்ல. இதே கண்டினியூ பண்ண மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டா ஃபிஃப்த் பிடிச்சி ட்ராக் பண்ணுங்க. லைன் ஸ்ட்ரெயிட்டா வரும். இப்போ ஜூம் பண்ணிட்டு மார்க் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? ஓகே, அந்த இம்பல்ஸ்க்கு இந்த இம்பல்ஸ்க்கு லோயர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணுவோம். சரி, ஓகே, போகலாம். ரிமூவ் பண்றேங்க. எலிப்ஸ் கூட ரிமூவ் பண்றேங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, இதுல எது வீக்லி? இந்த இந்த ஸ்விட்ச் ஓகே, வீக்லி லோ எது? லோ வந்து இது லோ அதுவா? ட்ராக் பண்ணுங்க அப்படியே. லோ பிரேக் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு தெரியணும்னா லோ ட்ராக் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். அப்படியே ட்ராக் பண்ணுங்க. பிரேக் பண்ணுங்க. இன்னும் ஓகே. இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. பிரேக் நடக்கல ப்ரோ. பிரேக் நடக்கலையா? மார்க் பண்ணுங்க. மைனஸ் 6 மார்க் பண்ணுங்க. என்ன ஆயிருக்கு? எக்ஸ்ட்ரீம்ல இருந்து மேல போறாங்களா பாருங்க. இங்க இருந்து மேல போயிருக்காங்க. அங்க இருந்து மேல போயிருக்காங்களா? மார்க் பண்ணுங்க. மைனஸ் 6 மார்க் பண்ணுங்க. மேல போயிட்டு கீழே வராங்களா? ஓகே, சூப்பர். லோ என்ன ஆயிருக்கு? லோ வியூவர்ஸ் ஆயிருக்கு ப்ரோ. வியூஸ் ஆயிருக்கா? மார்க் பண்ணுங்க. நீங்க ஸ்லிப் மார்க் பண்றீங்களே, அந்த ஸ்லிப் வந்து அதை தாண்டி போகும். பேனல் தாண்டி போகாத மாதிரி வச்சுக்கணும். ஜஸ்ட் டச் பண்ணாவே போதும் நம்மளுக்கு. சேனலை வந்து டச் பண்ணாவே போதும். ஓகேவா? ஓகே ஓகே. சோ இந்த வியூஸ் ஆயிருக்கா? ஆமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வியூஸ் ஆனா இந்த ஹைட் டு லோக்கு வந்து ரீட்ரேஸ்மென்ட் பண்ணுவோம். இப்ப டெய்லி ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு எதுன்னு தெரிஞ்சிச்சுல. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டோம். டெய்லி ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிச்சு. ப்ரோ, டாக் சவுண்ட் அதிகமா கேக்குது. கொஞ்சம் என்னன்னு பார்க்க முடியுமா? கீழே இருக்கு ப்ரோ. மாடியில இருக்கு. சரி சரி சரி, ஓகே. ஓகே, டெய்லி இம்பல்ஸ் இப்போ மார்க் பண்ணுங்க. இப்போ ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணீங்களா, அந்த இம்பல்ஸ் மார்க் பண்ணுங்க. ஓகேவா? இந்த இடத்துல பிஓஸ் ஆயிருக்கு. என்ன கிடைச்சது உங்களுக்கு? ஒரு இம்பல்ஸ் கிடைச்சிருக்கும் பிளஸ் ரீட்ரேஸ்மென்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து ஸ்லிப் பிஓஸ் ஆயிருக்கு. பிஓஸ் ஆனா ஒரு இம்பல்ஸ் கிடைக்கும் பிளஸ் என்ன கிடைக்கும்? ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். பிஓஸ் ஆனா வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஓகே, என்ன கிடைக்கும்? ஒரு ஹை கிடைக்குமா? ஆமா ப்ரோ. மார்க் பண்ணுங்க.
டெய்லி ஹை மார்க் பண்ணணும். மைனர் ஹை வேணாம் எனக்கு. அதை நான் டெய்லியில போய் பார்த்துக்கலாம். இதுல டெய்லி ஹை எது? ஓகே ஓகே, இப்போ டெய்லி போங்க. இதுக்குள்ள இருக்க மைனஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுங்க. பாருங்க, 1 by 1 பார்த்துட்டாங்க எங்கெல்லாம் ஸ்லிப் ஆயிருக்கணும். லாஸ்ட் எங்க ஸ்லிப் ஆயிருக்கு? அங்க ஆயிருக்கா? மார்க்கிங்க. ஓகே, அதோட ஹை இது ப்ரோ. மார்க் பண்ண அப்படியே டிராக் பண்ணுங்க. ப்ரோ என்ன ஆயிருக்குன்னு தெரியணும்ல. ப்ரோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்துட்டு மார்க் பண்ணக்கூடாதா? அது நீங்க எடுத்துக்கலாம். பட் ஆனா வந்து நீங்க ஒரு மைனர் டைம் ஃப்ரேம் போகும்போது இந்த இடத்துல கிளியரா ஸ்ட்ரக்சர் தெரியும் உங்களுக்கு. கேண்டல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் எப்படி ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும்னு. டவுன் ட்ரெண்டா இருக்கும்போது லோ வச்ச கேண்டலோட ஹை எடுத்துட்டு லோ எடுத்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன்ல. பட் ஆனா வந்து இது ஒரு மேஜரா இருக்கும். எதுக்காக நான் இது ஒரு மேஜர் சொல்றேன்னா, அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஹை டு லோ செக் பண்ணுங்க ப்ரோ. ஏப்ரல் இருக்குல்ல, சாரி கேட்கல. ஏப்ரல் மேல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா? ஆமா ப்ரோ. அது ஹை டு லோ செக் பண்ணுங்க. ஹை டு லோ 50% டேப் பண்ணிட்டு கீழே வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஹை டு லோ. எஸ், 50% டேப் பண்ணிட்டு வந்திருக்காங்களா? சோ நம்ம வந்து இதே ஒரு மேஜரா எடுத்துக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா ப்ரோ? ப்ரோ புரியல, திருப்பி சொல்லுங்க. அந்த இம்பல்ஸுக்கு 50% டேப் பண்ணிட்டு வந்திருக்காங்களா கீழே? ஓகே, அந்த ஓகே கீழ இருக்க இம்பல்ஸ் அங்க இருக்கிறது கிடையாது, அங்க கிடையாது. ஏப்ரலுக்கு மேல, ஏப்ரலுக்கு மேல ஹை டு லோ எங்க செக் பண்ணிருக்காரு? ஹை டு லோ ஏப்ரலுக்கு மேல. அடுத்து ஓகே, அதுக்கு கீழ லோ எங்க ப்ரோ இருக்கு? யார் ஷேர் பண்றது? சிவா ப்ரோ, லோ எங்க இருக்கு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. ப்ரோ லோ வந்து இருக்கு ப்ரோ. அங்கேயா இருக்கு லோ? அங்கதான் லோ இருக்கு. எதுக்கு அவ்வளவு தூரம் ட்ராக் பண்றீங்க? ஃபெப்ரவரில எதுக்கு அவ்வளவு தூரம் ட்ராக் பண்ணீங்க? அங்க போகவே கூடாது நீங்க. 60 எஸ், அதுக்கு தானே போயிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அந்த இம்பல்ஸுக்கு 50% டேப் பண்ணிட்டு கீழே வந்தாலும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஒரு மேஜர் லோ கிடைக்குமா? ஒரு 2 ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்னு மைனரா ஒரு ஃபிளிப் பிஓஸ் நடக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இம்பல்ஸ் 50% டேப் பண்ணதுன்னா ஒரு மேஜர் கிடைக்கும். ஓகேவா? 50 to 60% டச் ஆச்சுனாவே அது ஒரு ஹை தான கன்சிடர் பண்ணும் ப்ரோ. ஓகே, ஹையோ சரி லோ சரி, இந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. சோ ஃபிளிப் ஆனா ஒரு ஹை கிடைக்கும். ஒரு லோ கிடைக்கணும்னா அந்த இம்பல்ஸ் 50% அப்படின்னா ஒரு மைனரா ஒரு ஸ்லிப் பிஓஸ். இதுதான் 2 ரூல். புரிஞ்சுதா? ஓகே ஓகே ப்ரோ, நீங்க ஃபெப்ரவரில எடுத்துருங்க ப்ரோ. இப்போ மார்க் பண்ணீங்களே. இந்த இடத்துல இப்ப ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கா? ஒரு ஸ்லிப் பிஓஸ் ஆயிருக்கா? என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? என்ன பண்ணுவோம்? எதுக்காக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது? என்ன ரீசன்? ரீடெஸ்டா செக் பண்ணுங்க. இப்போ 4 ஹவர்ல ஒரு ஸ்லிப் பிஓஸ் ஆச்சுன்னா எந்த இம்பல்ஸ் ரீடெஸ்ட் செக் பண்ணுவீங்க? 4 ஹவர்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறாங்க. இப்போ எந்த டைம் ஃப்ரேம்க்கு ரீடெஸ்ட் போகும்? 15 minutes bro. 15 minutes டே டைம். செக் பண்ணுங்க. டெய்லி இல்லது, டெய்லியோட ஹை எங்க இருக்கு? 4 hours சேஞ்ச் பண்ணிட்டு டே மாத்திடுவான். ஆனா டெய்லியே வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்றேங்க, அதுக்கப்புறம் 4 ஹவர் வந்துருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெய்லி போயிட்டு செக் பண்ணுங்க. டெய்லி ஹை டு லோ. டெய்லி ஹை எங்க இருக்கு?
இதுவா? இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டு வந்தோம். இது ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர். டெய்லி ஹை இது இருக்கு இங்க இருக்கு bro. பாருங்க. இதுக்கு முன்னாடி தான் வந்து டெய்லி ஹை எதுன்னு நம்ம மார்க் பண்ணிட்டு வந்தோம். ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட். எங்க மார்க் பண்ணிருக்கீங்க? So, high இங்க flip ஆயிருக்கு bro. அது மைனர். ஓகேவா? நம்ம டெய்லில இப்போ ஒரு மைனர் செக்ஷன் மார்க் பண்ணிருக்கோம். மேஜர் எங்க இருக்கு? டெய்லியோட மேஜர் ஹை. Major இங்க இருக்கு bro. அங்கதானே இருக்கு. செக் பண்ணுங்க அப்போ. ரொம்ப யோசிக்க கூடாது. பட்டு நீங்க மார்க் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியணும். நான் சொல்லணும்னு இருக்கக்கூடாது. லோ எங்க இருக்கு? கரெக்டா வைங்க. அங்க கிடையாது. இப்போ மைனரா ஒரு ஃபிளிப் பியோஸ் ஆயிருக்கு ப்ரோ. ஓகேவா? அப்போதான் எனக்கு வந்து டெய்லி லோ கிடைக்கும். அந்த டெய்லி லோ எங்க இருக்கு? கரெக்டா இருக்கு. சொல்லுங்க. இப்ப எப்படி கரெக்டா வச்சீங்க? சொல்லுங்க. அந்த டைம் ஃப்ரேம் தான் bro மேஜர் அண்ட் மைனர் அதுதான் bro. நம்ம வந்து கான்செப்ட் வீக்லியே வந்து ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணோமா? அந்த மைனர் ஸ்ட்ரக்சர் தான் டெய்லியில மேஜரா இருக்க போகுது. அந்த டெய்லி ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து டெய்லி ஹைன்னு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். முன்னாடியே மார்க் பண்ணிட்டோம்ல. இப்போ நம்ம டெய்லி வந்துட்டு ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றோம். அந்த மைனர் ஸ்ட்ரக்சர் 4 ஹவர்ல மேஜரா இருக்க போறாங்க. சிம்பிள் இவ்வளவுதான். ஓகேவா? நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ ரீடெஸ்ட் சரியா மார்க் பண்ணிக்கீங்க. இப்போ நம்ம வந்து டெய்லியில தான் டவுட் ட்ரெண்டா இருக்கு. வீக்லி வந்து அப் ட்ரெண்டா? ஆமா bro. இதை மார்க் பண்ணிக்கோ. ரீடெஸ்ட் சரியா மார்க் பண்ணிட்டு ஃபெப்ரவரி ரிமூவ் பண்றேங்க. ஓகே. இப்போ 4 இருக்குங்க. 4 இருக்குங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க. என்ன இருக்கு பாருங்க. ஒரு ஸ்லிப் பியோஸ் ஆயிருக்கா? நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? ஓகே இங்க பார்க்கணுமா bro? இந்த இடத்துல வியூவர்ஸ் இருக்கு. எந்த இடத்துல பியோஸ் ஆச்சு? மைனரா ஒரு ஸ்லிப் பியோஸ் ஆச்சா? அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? பொறுமையா பாருங்க. ஒரு இடத்துல ஸ்லிப் பியோஸ் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்காங்க? ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுல. இங்கே bro. ஹை எங்க இருக்கு? மேக்கும் ஜூனுக்கும் மேல ஹை இருக்கா? ஓகே bro. அங்க ஹை பிரேக் ஆயிருக்கா? இதுதான் நீங்க மார்க் பண்ணணும். ஓகேவா? அது எல்லாமே இன்டர்னல்ஸ். இதுக்கு முன்னால காமிச்சீங்களா ஹை ஹைன்னு? அது எல்லாமே இன்டர்னல்ஸ். ஓகேவா? அதுல போய் நீங்க மாட்டிக்க கூடாது. மெயின் திங்கே அதான். மார்க் பண்ணுங்க. இது ஃபிளிப் ப்ரோ. லோ வந்து ஓகே சூப்பர். இந்த சைடு வாங்க. ரைட் சைடு வந்து ட்ராக் பண்ணுங்க. ரைட் சைடு மவுஸ் வந்து ரைட் சைடு எடுக்கணும். சார்ட். எஸ். என்ன இருக்கு? அகைன் ஒரு ஃபிளிப் வச்சிருக்காங்களான்னு பாருங்க. ஓகே வைக்கலையா? இப்ப இதுக்குள்ள இருக்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 ஹவரோட இம்பல்ஸ் இருக்குல்ல, அந்த இம்பல்ஸ் மார்க் பண்ணிடுங்க. 4 ஹவர் இம்பல்ஸ் எலிட் டூல் எடுத்து இம்பல்ஸ் மார்க் பண்ணுங்க. லோல இருந்து மார்க் பண்ணணும். எங்க லோ பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது? மார்க் பண்ணுங்க. அப்படியே ஃபுல்லா ட்ராக் பண்ணுங்க. கரெக்டா இது? சொல்லுங்க கரெக்டா? ஹை எங்க இருக்கு? மார்க்கெட் எதுலையும் போயிருக்காங்க. தெரியுதுல்ல? எல்லாமே நான் சொல்லணும்னு இல்லை. ஓகேவா? எப்போ நீங்களே வந்து மார்க் பண்றீங்களோ அப்பதான் வந்து ப்ராப்பரா நம்ம ட்ரேடும் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப இதுக்குள்ள இருக்க ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுங்க. இந்த இம்பல்ஸ் குள்ள இருக்க மைனஸ் ஸ்ட்ரக்சர்
ஒரு கிளிப்பு இந்த லோ ஆயிருக்கு. மார்க் பண்ணுங்க. சூப்பர். மார்க் பண்ணுங்க. அது லோ மார்க் பண்ணுங்க. இது எந்த டைம் ஃப்ரேம்ல மேஜரா இருக்கலாம்? 4 ஹவர்ல ஒரு மைனர் செக்சர் மார்க் பண்ணா டேல ப்ரோ. டேலியா? ஏன் மறந்துவீங்க? இது லோயர் 15 டைம் நம்ம minutes. பார்த்துட்டு வரணும். 15 minutes. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ட்ராக் பண்ணுங்க. அப்படியே 15 மினிட்ஸ் லைனை வந்து ட்ராக் பண்ணுங்க. இந்த லைனை ஃபுல்லா போய் ட்ராக் பண்ணுங்க. இந்த லைனா ப்ரோ? எஸ் சிஸ்டர் பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜூம் அவுட் பண்றேன் ப்ரோ. ஜூம் அவுட் பண்ணிட்டு அந்த லைன் வந்து மார்க்கெட் கரண்டா எங்க போறாங்க அது வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த லைனை பிரேக் பண்ணாதான் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். இங்க ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா நம்ம பார்க்கணும்ல. மெயின் திங்கா தானே. அந்த லைன் கிடையாது. லோ ஸ்லிப்பு கரெக்டா மார்க் பண்ணிருக்கீங்க. நான் ஸ்லிப்பை நான் சொல்லவே இல்லை. லோ வந்து ஃபுல்லா ட்ராக் பண்ணுங்க. மார்க்கெட் கரண்டா ரன் ஆகுதா அது வரையும் நீங்க ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. எதுக்காக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்? இந்த இதுக்கு ரீட்ரேஸ்மென்ட் ப்ரோ. இந்த லோ. ஓகே 4 ஹவர் இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ் வர போறாங்களா? ஆமா. ஓகே. இதுக்குள்ள வந்து ஸ்ட்ரக்சர் தெரியுதா? மார்க்கெட் அழகா வந்து எக்ஸ்ட்ரீம்ல இருந்து மேல போறாங்க. கரெக்டா? 15 மினிட்ஸோட எக்ஸ்ட்ரீம்ல இருந்து மேல போறாங்க. கரெக்டா? இப்போ இதுல இருக்க லாஸ்ட் கிளிப் மார்க் பண்ணுங்க. ரெண்டு அப் ட்ரெண்ட் அதுல போயிட்டு இருக்கு. சோ என்ன பண்ணணும்? அப் ட்ரெண்டா போறாங்கன்னா வந்து ஹைஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணுமா? எல்லாம் ஹை எங்க இருக்குன்னு பார்க்கணுமா? ஹையை பிரேக் பண்ணா என்னன்னு மார்க் பண்ணுவோம்? அப் ட்ரெண்டா இருக்கும்போது சொல்லுங்க. ஹையை பிரேக் பண்ணா என்னன்னு மார்க் பண்ணுவோம்? பிஓஎஸ்ஆ இல்லைன்னா ஃபிளிப்பா? ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா என்ன மார்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபிளிப்பா மார்க் பண்ணுங்க. பொறுமையா பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா பார்த்து கூட எடுத்து 1 by 1 மார்க் பண்ணுங்க. இல்லை ஓகேவா? கரண்டா எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க ஃபிளிப்பா இருக்கு. இந்த கேப் அப் ஆன கூப்பிட்டுக்கணும். ஓகேவா? உங்க சான்ஸ் எப்போ வருதோ அப்போதான் வந்து உங்களாம் ஆன்சர் பண்ணணும். அவர் மார்க் பண்றாரு பாருங்க. 1 by 1 பாருங்க. எங்கெல்லாம் ஹைஸ் இருக்குன்னு பாருங்க. ஹையை வந்து பிரேக் பண்ணா ஃபிளிப்பா மார்க் பண்ணுங்க. எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். நீங்க மார்க் பண்ணுங்க. மேஜரா பார்க்கணும், மைனரா பார்க்க கூடாது. சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. மேஜர்னா கொஞ்சம் பெருசா இருக்கா அதெல்லாம் பாருங்க. சின்னதா இருக்கிறது எல்லாம் என்ன இருக்கும்? மைனரா இருக்குமா? ஏன்னா நம்ம இங்க மார்க் பண்ணுறது அடுத்த டைம் ஃப்ரேம்ல ஒரு மேஜரா தெரியும். எந்த அளவுக்கு சிம்பிளா வச்சிருமோ அந்த அளவுக்கு நல்லது. பாருங்க 25க்கும் 29க்கும் மேல பாருங்க. ஒரு ஹை இருக்கா? 25க்கும் 29க்கும் மேல. அந்த ஹை என்ன பண்ணிருக்காங்க? பிரேக் அவுட் இருக்கா? மார்க் பண்ணுங்க. அது எல்லாமே ஃபிளிப் தான், பிரேக் அவுட் கிடையாது. ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுறாங்க. மைனரா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? அதோட லோ மார்க் பண்ணுங்க. ப்ரோ இப்போ வந்துட்டு இதை வந்து பிஓஎஸ் தானே ப்ரோ இது வச்சுக்கோ. நம்ம பிரேக் ஆயிருச்சு இல்ல, டவுன் ட்ரெண்டா இருக்கிறது மேல போயிருச்சு, ஒரு பிஓஎஸ் ஆயிருச்சு. பிஓஎஸ் நம்ம பண்ணக்கூடாது. ஜூம் அவுட் பண்ணுங்களா? ஜூம் அவுட் பண்ணுங்க ப்ரோ.
ஜூம் அவுட். இப்ப இந்த இடத்துல தெரியுங்களா மேல இருக்க உங்களுக்கு? மேல இருக்க ஐயை தான் வந்துட்டு இப்போ உடைச்சாதான் பிஓஎஸ்ஆ? ட்ரெண்ட் வந்து கண்டினியூ தான் ஆகுது. பிஓஎஸ் ஆகுனா என்ன ஆகும்? ஒரு லோ வந்து பிரேக் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு ஃபிளிப் பிஓஎஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? மைனரா ஆல்ரெடி ஒரு மைனரா ஃபிளிப் பிஓஎஸ். சொல்றீங்க? கரெக்டா வந்து ஆகஸ்டுக்கும் செப்டம்பருக்கும் சென்டர்ல பாருங்க ஒரு ஃபிளிப் பிஓஎஸ் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுறாங்க இந்த ஏரியால. எஸ், ஃபிளிப் பிஓஎஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வர எல்லாமே ஸ்லிப் தானே. ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறாங்களா? அங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்வீப் தான் இருக்கு, இன்னும் வைக்கல. ஓகேவா? சிவா bro, ட்ரெண்ட் அப்படியே எப்ப ஒரு இது போடுங்க ப்ரோ, அப்படியே லைன் போடுங்க. கிளிப்பு ஜூம் பண்ணுங்க ப்ரோ. விக் வச்சிருக்காங்களா இல்லைன்னா வந்து விக்கு தான் ப்ரோ இருக்காங்க. ஓகே. அப்போ வந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது, சேஞ்ச் ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்பதான் பிஓஎஸ். ஓகேவா? இல்ல ப்ரோ, இப்போ வந்துட்டு டவுன் ட்ரெண்டா வந்து இப்போ அப் ட்ரெண்டா வந்த மார்க்கெட்டு இப்போ டவுன் ட்ரெண்டா போய் அப்ப மேல இருக்க இந்த இந்த மைனரான ஐயா உடைச்சிருக்கலாம். அப்ப பிஓஎஸ் தானே சொல்லணும் நம்ம. மைனரா ஒரு ஃபிளிப் பிஓஎஸ் ஆயிருக்கு. எதுக்காகனா அந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் வரதுக்காக, மேஜர் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் வரதுக்காக மைனரா ஒரு ஃபிளிப் பிஓஎஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஓகே சிவா ப்ரோ, நீங்க மார்க் பண்ணுங்க. ஒரு ஃபிளிப்பை மார்க் பண்ணிட்டீங்க, லோ மார்க் பண்ணிட்டீங்களா? போங்க 15 மினிட்ஸ் போங்க இப்போ. கார்த்தி ப்ரோ, கடைசியா மட்டும் எனக்கு இது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் என்ன பண்றேன். சொல்லுங்க. ஓகேவா? ஓகே ஓகே, நான் இதை முடிச்சா சொல்லுங்க. அவர் மார்க் பண்ணிட்டோம், நான் கடைசியா ம் ப்ரோ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிங்க ப்ரோ. லைன்ஸ் 3. ஓகே, இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்கு. ஒரே அடியா மேல போயிருக்காங்களா? இங்க லாஸ்டா இருக்க மைனஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. அந்த கேப் வருது இல்ல, கேப் அப்போ சரி கேப் டவுனா வருதா? அது ஜஸ்ட் ஒரு கேண்டலா எடுத்துக்கு. ஓகேவா? இப்போ அது ஒரே கேண்டலா இருந்தா என்ன ஆகும்? இப்போ எங்க ஃபிளிப் நடந்திருக்கும்? இது ஒரு கேண்டலா இருக்குங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது எங்க ஃபிளிப் ஆயிருக்கும் சொல்லுங்க, மார்க் பண்ணுங்க. இம்பல்ஸ் எங்க இருக்கு? அங்கெல்லாம் நீங்க மார்க் பண்ணவே வேணாம். அந்த ஸ்ட்ரக்சரோட இம்பல்ஸ் எங்க இருக்கு? அந்த இம்பல்ஸ் குள்ள இருக்க ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ண போறோம். அந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு ஃபிளிப் பிஓஎஸ் ஆயிருக்கா? ஓகே, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்காங்களா? எதுக்காக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்காங்க? இந்த லோக்கு ரீட்ரேஸ்மென்ட் ரீடெஸ்ட் வர போறாங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா எந்த இம்பல்ஸ் ரீடெஸ்ட் கொடுக்கலன்னு பார்க்கணும். கீழே இருந்து பார்க்கும்போது ஒரு இம்பல்ஸ் ரீடெஸ்ட் கொடுக்கலையா? கேப் அப் ஆயிருக்குல்ல அந்த இம்பல்ஸ். அந்த லோ எங்க இருக்கு? இதுக்கு புரியல, இங்க இருக்கு ப்ரோ. அந்த லோல இருந்தா நீங்க ரீடெஸ்ட் செக் பண்ணணும். காசு அதுக்கு ரீடெஸ்ட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் இதே ரீடெஸ்ட் பண்ணுவாங்க மார்க்கெட். ஓகேவா? எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்பரா ரீடெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம், ஓவரால் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் செக் பண்ணலாம். ரீடெஸ்ட் ஏரியா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரீடெஸ்ட் ஏரியா வந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? எப்படி வந்தாலும் ஒரு பை பண்ணலாம். மார்க் பண்ணி காமிங்க பெபுட்டூல்ல. இப்போ அழகா ஸ்ட்ரக்சர் வச்சு வராங்க. ஓகேவா? அப்ப என்ன நடக்கணும்?
இது டேப் பண்ணிட்டு ஒரு ஃபிளிப் பிஓஎஸ் நடக்கும். லிட்டில் பியோஸ் நடக்குமா? பியோஸ் ஆனா நம்ம எடுத்துருவோமா? இல்ல ப்ரோ, ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கணும். ஓகே, ரீடெஸ்ட் ஸோ செக் வந்து பண்ணுவோமா? இந்த லோ டு இந்த இதுக்கு வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணணும். ரீடெஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் என்ட்ரி எடுப்போம். கரெக்டா? ஆமா, 50% டேப் பண்ணணும் entry. ஓகே ஓகே, எல்லாமே வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் doubt. வரணும். ஓகேவா? ப்ரோ இப்போ Okay, okay. ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 50 to 60% டேப் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். எடுக்கிறோம்ல ப்ரோ. சப்போஸ் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் லோ வராங்க, இந்த லோ வரும்போது வந்து ஒரு உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்? இப்போ ஃபிளிப் பியோஸ் ஆயிடுச்சா? ஆமா ஃபிளிப் பியோஸ் ஆயிடுச்சு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம்? 50 to 60 ஏரியா இருக்கா? அந்த ஏரியால கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இல்ல வேற எதனா கன்ஃபர்மேஷன், நிறைய கன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அது எதனா ஒரு கன்ஃபர்மேஷன் அட்லீஸ்ட் 3 or 4 கன்ஃபர்மேஷன் தான் மெட் ஆகும் நம்ம எடுக்க போறோம்னா. இந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் ஆயிருக்கு, இது ஒரு கன்ஃபர்மேஷனா. அதுக்கப்புறம் கேண்டில் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அங்க எதனா ஜோன்ஸ் இருக்கா, இல்ல வேற எதனா மெட் ஆகுதா, இல்ல டிமாண்ட் ஜோன் இருக்கா, இல்ல வந்து சப்போர்ட் இருக்கா, இது எதனா ஒன்று மெட் ஆகணும்ல. ஏன்னா நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. ஜஸ்ட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, பட் ஆனா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் மற்றதை விட. ஓகேவா? ப்ரோ இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நம்ம 5 மினிட்ஸ் தானே ப்ரோ பார்க்கணும். ஆமா ஆமா, இப்போ நீங்க எப்படின்னா 15 மினிட்ஸ்லயே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியுதுன்னா, அப்போ 15 மினிட்ஸ்லயே வந்து பிரேக் ஆகுதான்னு பாருங்க, இன்னும் வேலிடா இருக்கும். ஓகேவா? இல்ல ப்ரோ எனக்கு 15 மினிட்ஸ்ல எனக்கு ஸ்ட்ரக்சர் தெரியல, -6 தெரியல, அப்போ 5 மினிட்ஸ் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து இப்போ ஒரு இந்த இடத்துல ஒரு -6 மார்க் பண்றேன்னா 5 மினிட்ஸ்ல கண்டிப்பா அது ஒரு மேஜரா இருக்க போகுது. இந்த இடத்துல எனக்கு தெரியுதுன்னா இங்கேயே பார்த்து முடிச்சிடலாம்ல. புரியுதுங்களா? ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் லோல இந்த எக்ஸ்ட்ரீம்ல வந்து நம்ம பை கன்ஃபர்மேஷன் பண்றோம்னா அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், கேண்டில் கன்ஃபர்மேஷன், இல்ல இம்பேலன்ஸ் அந்த ஆர்டர் பிளாக், இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் இருந்தா தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்போ ஜஸ்ட் 100 டேப் பண்ணாலும் என்ட்ரி எடுக்கலாமா? உங்களுக்கு நான் வந்து அப்படி சொல்லியே தரலையே. சோ இங்க நம்ம என்ன கன்ஃபர்மேஷன்லாம் பாக்குறோமோ அதே கன்ஃபர்மேஷன் இங்கேயும் வரணும். சேம் அதே. 1 50 to 60 ஏரியால ஒன்னு எக்ஸ்ட்ரீம் ஏரியா. ஆமா, ரெண்டு இடத்துலயும் வந்து சேம் அதே கன்ஃபர்மேஷன் வரும். வராமலே கீழே போயிடும்ல. வரலன்னா நம்ம விட்டுறணும். நம்ம ஏரியாவுக்கு வரும்போது ப்ராப்பரா கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? ப்ரோ அதே மாதிரி இந்த 50 to 60 வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நம்ம இந்த 60ல இருந்து இந்த 100 வரைக்கும் ஒரு ஷார்ட் செல் மாதிரி போலாம்ல ப்ரோ? நீங்க சொன்னீங்க செல் போலாம், பட் ஆனா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து வேணாம். ஓகேவா? கவுண்டர் ட்ரெண்ட் வந்து வேணாம் நமக்கு. அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறமா நீங்க பொறுமையா போய்க்கலாம். ஓகேவா? ஸ்டார்டிங்ல வந்து 15 மினிட்ஸே நம்மளுக்கு போதும். அதுக்கப்புறம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறமா 1 by 1 நம்ம போய்க்கலாம். ஓகேவா? எனக்கு இது எல்லாமே கிளியரா இருக்கும் ப்ரோ. எனக்கு இந்த மேஜர் மைனர் அதுல தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுறேன். கண்டிப்பா வந்து டவுட் வரும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து மார்க் பண்ணிடுறீங்க. என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னா வந்து கரெக்டா மார்க் பண்றீங்க. அதுல வந்து இந்த மேஜர் மைனர் வருதுல்ல, அப்ப என்ன பண்றீங்கன்னா வந்து எது டெய்லி ஸ்ட்ரக்சர், எது 4 hour ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த லைன் வந்து டிராக் பண்றீங்கல்ல, நம்ம லைன் வந்து டிரா பண்ணும்போது டெய்லி ஃபிளிப், 4 hour ஃபிளிப், டெய்லி லோ, அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எஸ், அதுல டைப் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? எனக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல பிஓஎஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி தான் நானும் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். நினைச்ச மாதிரி தான் நானும் இந்த இதுலதான் ப்ரோ அப்படியே போய் மாட்டிக்கிறோம். வந்து பிஓஎஸ் ஆயிடுச்சா, ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இனிமேட்டு பை ஆகும் எல்லாம் வந்துட்டு அந்த பை இதுலயே தான் இது பண்றோம். ஸோ அதுல போய் தான் பை தான் ஆகும். ஓகேவா? பட் ஆனா வந்து இல்ல அது மைனரா ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு. அங்க சின்னதா வந்து மார்க் பண்ணிருக்காரா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், அது வந்து மைனர் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். அது எதுக்காக? ஒரு மேஜர் இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் போறதுக்காக. 26 மேல வந்து மார்க் பண்ணிருக்காருல்ல ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர். 26 சுருக்குங்க ப்ரோ. 26 லெஃப்ட்ல இருக்கு. ஓகே ப்ரோ, 26 அங்க இருக்குது. ஓகே, ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிருக்காரா, அங்க ஃபிளிப் பிஓஎஸ் ஆவறது வந்து ஒரு மேஜர் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் வரதுக்காக. இத நீங்க போயிட்டு வந்து ஒரு மேஜர் இம்பல்ஸ் அவர் வந்துட்டு டேவோட கீழ ஒரு இம்பல்ஸ் வந்ததா, கீழ ஒரு இம்பல்ஸ் வந்ததுல இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்ததா, அந்த ஸ்ட்ரக்சருக்கு ரீடெஸ்ட் ஆகுது. ஜூம் அவுட் பண்ணுங்க ப்ரோ. சிவா ப்ரோ இது பண்ணுங்க.
ஜூம் அவுட் கீழே தெரியுதுங்களா? அது கிடையாது. கரெக்டா வந்து செப்டம்பருக்கும் அக்டோபருக்கும் மேல பாருங்க ஒரு ஹை இருக்கா? அங்க ஒரு ஸ்லிப்பா இருக்குமா? அந்த ஓகே இம்பல்ஸுக்கு ப்ரோ. ரீடேஸ் வரணும்னா மைனரா ஒரு ஸ்லிப் பியூஸ் ஆயிருக்கு. அதனால வந்து ஓவரால் ரீடேஸ் வந்துட்டு மேல போயிருக்காங்க. ஓகேவா? இல்ல ப்ரோ. இப்போ ஓகே இது மட்டும் எனக்கு இது மட்டும் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க. இந்த சரி, ஓகே ஸ்லிப் நான் ஷேர் பிஓஎஸ். பண்றேன். ஆ ஓகே நீங்க கரெக்டா தான் ப்ரோ மார்க் பண்ணிருக்கீங்க ஷியோர் ப்ரோ. பட் ஆனா சின்ன ஓகே. மிஸ்டேக் இருக்கு, அது மட்டும் வந்து பாத்துங்க. ஓகேவா?